குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு மில்லட் தோசை பண்ண போகிறேன். அது மில்லட் மாவு அரைச்சி வச்சல, அதில் கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட்டை துருவி போட்டிருக்கேன். இது நாங்கள் நேற்றுக்கு பண்ண அந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் ரிமைன் இருந்தது, பட் பீசஸ் இல்லை. அந்த கிரேவியை கொஞ்சம் சூடு பண்ணிடுறேன் தோசைக்கு. இப்போ நான் ஒரு 2 முட்டையை வேக வச்சுக்கிறேங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம கடாயை இதில் வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ணிக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டேன். கோஸ் பொரியல் பண்ணிக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு கோஸையும் போட்டுட்டேங்க. இதில் நான் உப்பு இன்னும் போடலை. நான் கொஞ்சம் வெந்தப்புறமா, பருப்பு வெந்தப்புறமா போட்டுப்பேன். அது வெள்ளம் இருக்கணும். கோஸு, பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் கடாயில் போட்டுட்டேன். இதை குலுக்கிட்டு மூடி வச்சிடுறேன். வேக வச்சுக்கலாம். இங்கே முட்டை வெந்துருக்கு. பருப்பு நல்லா வெந்துட்டு அப்புறமா நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ முட்டை வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கிறேன். பருப்பு நல்லா பாதி வெந்துருச்சு. கொஞ்சம் நம்ம இப்போ உப்பு போட்டோன்னா அந்த உப்போட தண்ணிக்கும் கொஞ்சம் வெந்துடும். ஃபஸ்ட்லேயே போட்டுட்டா கொஞ்சம் வேகாது, அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வேக வச்சு கூட பருப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. வதக்கிட்டு திருப்பி சிம்மில் வச்சிடலாம். இது கோஸில் தண்ணி விடலை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பருப்பு வேகணும் இல்லையா. மூடி வச்சிடலாம். ஆஃபீஸ்க்கோ இல்லை வெளியில் எங்காவது கொண்டு போகிறதுக்கு சாப்பாடு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு தெளிச்சு பண்ணால் நல்லா இருக்காது, கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம். கோஸு, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துச்சுங்க. நான் இதில் தேங்காய் போட்டுடுறேன். கலக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இது கோஸ் முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடலாம். கேரட் கறி பண்ணிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ கேரட் பொரியல் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டேன் போட்டுட்டேன். இது அதே பாத்திரத்தில் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. ஏன்னா அந்த கோஸோட இதெல்லாம், அந்த பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படி தெரியுது. கேரட்டையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். அதுவும் ஆயிடும். இனி இதுக்கு தேங்காய் போட போகிறது இல்லைங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். நான் கோஸ்ட்டு மஞ்சள் தூள் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் கலர் ஒயிட்டாக இருக்கட்டும் தான். கரெக்டாக எல்லாத்துலேயும் மஞ்சள் தூள் போடுறது நல்லது. வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுறேன்.
வந்து பார்க்கலாம். கேரட் அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மில்லட் தோசை ஊற்றிக்க போகிறேன். பேன் சூடு ஆயிடுச்சு. தோசை ரெடி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுதாங்க 2 முட்டை, 2 மில்லட் தோசை. அதுக்கு கொஞ்சம் மட்டன் குழம்பு இருந்ததுங்க. குழம்பு மட்டும் பீசஸ் இல்லை, அதை சூடு பண்ணிட்டேன். அப்புறமா நேற்றுக்கு பண்ண பன்னீர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி சூடு வதக்கிட்டு அதுவும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ருவோம். பப்பாயா ஃப்ரூட்டுங்க. ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு பண்ணிக்க போகிறோங்க லஞ்சுக்கு. இதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். இது நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ஸோ மீன் குழம்பு பண்ணிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே அதில் நான் தாளிப்பு வடுகம் போடுறேங்க. வடுகம் பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பண்ண உடனே வெங்காயம், தக்காளி நான் இது வறுத்துட்டேன் இல்லையா, அதை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். வறுத்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம், தக்காளி இது வதங்கிடுச்சு. இதில் தேவையான மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இந்த புளி தண்ணி நல்லா பாயில் ஆகி வர்ற வரைக்கும், குறைஞ்சி வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு இந்த அளவுக்கு வெந்து வந்தப்புறமா நான் அந்த குழம்புக்குன்னு ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்பேங்க. அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தய பொடியும் கொஞ்சம் போட்டுறேன். வறுத்து அரைச்ச வெந்தய பொடி அது கொஞ்சம் பாயில் வந்தப்புறமா நம்ம மீனை தூக்கி போட்டுடலாம். இது வெந்தய பொடி ஆக்சுவலாக நம்மளுக்கு சூடு தணிக்குங்க. மீன் ரொம்ப சூடு இல்லையா, குழம்பு, காரக்குழம்பு. இதில் கொத்தமல்லியும் போட்டுட்டேன். ஒரு பாயில் வந்தப்பறமா நான் மீனை போட்டுறேன். அந்த பவுடர்ஸ் கொஞ்சம் இதாகட்டும், அதுக்குள்ளே நல்லா கலந்து வெந்து வரட்டும். இப்போது பார்க்கலாம், நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். நான் ரொம்ப குறைச்சலாக தாங்க மீன் குழம்பு பண்ணுறேன். கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன். இப்போ தலை, வால், அந்த பீசஸ் மட்டும்தான் நான் குழம்பு பண்ணுறேன். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 minutes கொதிச்சு வந்துட்டோம்னா ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மீன் குழம்பு அவ்வளோதாங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். மீன் நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். மீன் வறுத்துக்கிறது
ஊற போட்டு மீனை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் வறுத்துட்டா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ மீன் வறுத்துக்கிறதுக்கு பேன் வச்சுட்டேங்க. இது நல்லெண்ணெய் வச்சு மீன் குழம்பு வச்சேன். இது கடலை எண்ணெய்ங்க மீன் வறுவலுக்கு. நான் வந்து மீனை ஆல்ரெடி உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு இப்போ இதை அப்படியே நான் வறுத்துக்கிறேன். இது வறுத்தா வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. உப்பு, லெமன் ஜூஸும் போட்டுங்க. அது சொல்ல மறந்துட்டேன். போட்டுக்கலாம். இப்போ மீன் நல்லா வறுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சமையல் முடிஞ்சுது. இன்னைக்கு நம்மளோட சமையல் முடிஞ்சதுங்க. கேரட் பொரியல், கோஸ், பாசிப்பருப்பு, தேங்காய் போட்டு ஒரு பொரியல், ரசம் ஆல்ரெடி இருந்தது சூடு பண்ணியிருக்கேன், மீன் வறுவல் பாருங்கள் இன்னும் சூடு இருக்குது, இன்னும் சவுண்டு வருது, அப்புறம் மீன் குழம்பு. இவ்வளோதாங்க. தலை எல்லாம் போட்டு வால் ஒரு 2-3 துண்டு போட்டுட்டு மீன் குழம்பு. இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.